இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி சாக்கடை தண்ணி நல்ல தண்ணியோட கலந்தனால 2 பேர் வந்து அதை குடிச்சு டெத் ஆனதும் ப்ளஸ் இன்னும் சில பேர் வந்து அட்மிட் ஆனதும் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அப்டமன் பெயின் இருக்கும், வயிறு வலி இருக்கும், சிவியராக அப்டமன் பெயின் இருக்கும், லூஸ் மோஷன் போகும். ஒரு சில பேருக்கு வந்து அதில் ரத்தம் கலந்து வர சான்சஸ் கூட அதிகமாக இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி சாக்கடை தண்ணி நல்ல தண்ணியோட கலந்தனால 2 பேர் வந்து அதை குடிச்சு டெத் ஆனதும் ப்ளஸ் இன்னும் சில பேர் வந்து அட்மிட் ஆனதும் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, சாக்கடை தண்ணி வந்து நல்ல தண்ணியோட கலந்த போது வாட்டர் கண்டாமினேஷன் ஆகும். ஸோ இதனால பாக்டீரியல், வைரஸ் ப்ளஸ் புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். மெயின்லி பார்த்தீங்கன்னா காலரா, ஹெப்படைட்டிஸ் ஏ, ஜாண்டிஸ் இது போல் வயிற்றுப்போக்கு வியாதி வந்து வருது ரொம்ப காமனாக இருக்குது, எஸ்பெஷலி இந்த டைமில் வந்து. ஸோ மெயின் சிம்டம்ஸ் என்ன அந்த மாதிரினா, அப்டமன் பெயின் இருக்கும், வயிறு வலி இருக்கும், சிவியராக அப்டமன் பெயின் இருக்கும். இது போக நிறைய பேருக்கு வந்து வாந்தி வரும், சாப்பிட்டது எல்லாமே வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மல்டிபிள் எபிசோட்ஸ் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து மோர் தென் 10 to 15 டைம்ஸ் கூட வாமிட்டிங் இருக்கலாம். அதே மாதிரி மோஷனுமே தண்ணியாக போகும், லூஸ் மோஷன் போகும். ஒரு சில பேருக்கு வந்து அதில் ரத்தம் கலந்து வர சான்சஸ் கூட அதிகமாக இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, நிறைய பேர் டீஹைட்ரேஷனுக்கு போவாங்க, மசில் கிராம்ப்ஸ் ஆகும், ஏஞ்சி நடக்கிறது கூட அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வீட்டில் வந்து இனிஷியலாக வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் நம்மளுக்கு போகும்போது ஹோம் ரெமெடிஸ்லாம் பண்ணிக்கலாம். பட் அதையும் மீறி வந்து நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ஃபீவர் விடாமல் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு அப்டமன் பெயின், வாமிட்டிங், டயரியா வந்து எதுவுமே செட்டில் ஆகாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டரை பார்க்குறது பெட்டர். இன்ஃபேக்ட் டீஹைட்ரேஷன் இருக்கும்போது பிஃபோர் யூ கெட் இன் டு டீஹைட்ரேஷன் பெட்டர் ஐவி ஃப்ளூயிட்ஸ் அல்லனா மெடிக்கேஷன்ஸ் நீங்கள் டாக்டரை பார்த்து அவங்க அட்வைஸ் ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ்பெஷலி இது மழை சீசன்னால நம்ம தண்ணி வந்து பாயில் பண்ணி தான் குடிக்கணும். இது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி எல்டர்லி பேஷண்ட்ஸோ அல்லனா டயபெட்டிக், போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் போஸ்ட் சர்ஜரி இவங்க தான் குடிக்கணும்னு கிடையாது. சின்ன பசங்க முதல் எல்லாருமே வந்து தண்ணி பாயில் பண்ணி குடிக்கிறது தான் வந்து அட்வைசபிள். ஸோ இது வந்து ஆறுன தண்ணியாக கூட இருக்கலாம், இல்லைனா வார்மாக கூட குடிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபுட் ஹேண்டில் பண்ணும்போது, சாப்பிடும்போது வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கிளென்லினஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ட் திங் வந்து என்னென்னா, நம்ம ஏரியா பக்கத்தில் வந்து தண்ணி வாட்டர் ஸ்டாக்னேஷனாக இருக்குது, அதே மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து சரி இல்லைன்னா ஃபஸ்ட் திங் வந்து அவங்க லோக்கல் முனிசிபாலிட்டியோ அதுக்குரிய அத்தாரிட்டிஸை வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறது பெட்டராக இருக்கும்.